விஜயதசமியையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஸ்ரீ வனமாலீஸ்வரர் கோவிலில் குழந்தைகளின் நாவில் தங்க ஊசியாலும் விரல்களாலும் பச்சரிசியிலும் தமிழ் எழுத்துக்களை எழுத வைத்து குழந்தைகளுக்கு கல்வி தொடங்கி வைக்கப்பட்டது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். அவரிடம் பேசலாம். வணக்கம் சதாம், விவரங்கள். வணக்கம். அதாவது விஜயதசமி முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள பாரதிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வானமாலீஸ்வரர் கோவிலில் குருக்கள் குழந்தைகளின் நாவில் தங்க ஊசியாலும் அதே போல விரல்களால் பச்சை அரிசியாலும் தமிழ் எழுத்துக்களை எழுதி குழந்தைகளின் கல்வியை தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான பெற்றோர்கள் குழந்தைகளுடன் வருகை தந்தனர். நவராத்திரி விழாவின் 10வது நாள் விஜயதசமி விழாவாக சரஸ்வதி உள்ளிட்ட அம்மன் கோவில்களில் குழந்தைகளுக்கான கல்வி தொடங்கும் வகையில் ஏடு தொடங்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் மங்களகரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று விஜயதசமி விழாவான கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சரஸ்வதி கோவில் சரஸ்வதி உள்ளிட்ட அம்மன் கோவில்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாகர்கோவில் பாரதிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வானமாலீஸ்வரர் கோவிலில் உள்ள சரஸ்வதி சன்னிதானத்தில் கோவிலில் உள்ள குருக்கள் குழந்தைகளின் நாவில் தங்க ஊசியால் எழுதியும் அதே போல குழந்தைகளின் பச்சரிசியிலும் அகர முதல எழுத்துக்களை எழுத செய்து குழந்தைகளின் கல்வியை தொடங்கி வைத்தனர். விஜயதசமி வந்து குழந்தைகளுக்கு ஏடு தொடங்கினால் அவர்களின் வாழ்வில் கல்வி செல்வம் பெருகும் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வில் ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வருகை தந்தனர். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.